அறிவிக்கப்பட்டபடி ராமேஸ்வரம் விமான நிலையம் அமையுமா என்ற செல்லூர் ராஜு கேள்விக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார். அதுல ராமேஸ்வரத்துல புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திமுக ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்கு. அதுக்குள்ளாக சொல்லி முடிச்சது போல விமான நிலையம் கட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதே போல ஒசூர்ல விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதுவரையிலும் ஒசூர் விமான நிலையம் அமைப்பதற்கான எந்த ஒரு பூர்வாங்க பணியும் மேற்கொள்ளவில்லை. ஒரு அடிக்கல் பூஜை கூட இதுவரையிலும் போடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பேரவையில அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய திமுக அமைச்சர்கள், முதலில் பேசிய தங்கம் தென்னரசு, மதுரை மட்டும் விமான நிலையம் போதுமானதாக அல்ல, தென் மாவட்டங்களுக்கு விமான நிலையம் வேண்டும். அதே நேரத்தில் விமான நிலையம் அமைப்பது என்பது ஜீபூம்பா வேலை அல்ல, ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக முடிக்கக்கூடிய பணிகளாகவும் இருக்காது. அதனால் அதனை செயல்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, ஒசூர்ல விமான நிலையம் அமைவது உறுதி, அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன, மத்திய அரசிடம் அதுக்கான அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த ஒசூர்ல விமான நிலையம் அமைப்பதற்கான முழு நடவடிக்கைகளிலும் மாநில அரசு ஈடுபட்டிருப்பதாகவும் மத்திய அரசுக்கு இடத்தேர்வு குறித்து அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரத்தின் போது தெர்மோகோல் வைத்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் பேசியது, பின்னதாக அவர் அது குறித்தாக என்னை எப்பொழுதும் இந்த தெர்மோகோல் வைத்தே ஓட்டுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதும் அவையில் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு விவாதத்துக்குள்ளான ஒரு சலசலப்பாக இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.